கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நேற்று தினத்துல பார்த்தது 1 ராஜாக்கள் 1 நாளாகவும் 21வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். அந்த 21வது அதிகாரத்துல என்னன்னா, தாவீது ராஜா ஜனங்களின் தொகையை எண்ணின நிமித்தமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு, வாதையை உண்டு பண்ணினாரு. அந்த வாதையில 3 வாதை கேட்டாரு தாவீதுட்ட. 3ல கடைசியில கொள்ளை நோயை கர்த்தர் என்ன செஞ்சாரு, அனுமதித்தார். அந்த கொள்ளை நோயின் மொத்தமாக 70,000 பேர் செத்து போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் தாவீது கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் தான் பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் இறக்கப்பட்டு தூதனை அனுப்பி ஒரு நாளின் களத்துல போய் பலியிட சொல்றாரு. அதன் மூலமாக தாவீது ஒரு நாள் இடத்துல போய் அவனோட களத்தை கேட்குறாரு. இலவசமா தருவேன்னு சொல்றான். ஆனாலும் வேண்டான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பார்வைக்கு நான் என்ன செய்யணும், இலவசமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு 600 தாலந்து நிறைய பொன் கொடுத்து அந்த இடத்த வாங்கி கர்த்தருக்கு பலிபிடம் கட்டி சர்வாங்க தான பலியும் சமாதான பலியும் செலுத்தி விண்ணப்பம் பண்ணனா. விண்ணப்பம் பண்ண நிமித்தமாக அந்த வாதை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். அதனால அந்த இடத்துல அந்த ஒரு நாள் காலத்திலேயே என்ன செஞ்சான், பலிபிடத்தை உருவாக்கி அங்க உருவாக்குனான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா நியாயாதிபதிகள் காலத்துல மோசே என்ன செஞ்சாரு அப்படின்னா, கிபியோன் மேட்டுல என்ன செஞ்சாரு, பலிபிடத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. அதனால கர்த்தருடைய சன்னதியில போய் விசாரிக்கிறதுக்கு தாவீது இப்போ பயப்படுறாப்புல. அந்த வாதையை உருவாக்கு நிமித்தமாக தாவீது கர்த்தருடைய சன்னதியில விசாரிக்க பயப்படுறாப்புல. மோசே உருவாக்குற இடத்துல பலிபிடம் இல்லாதபடிக்கு, கிபியோன் மேட்டில் இல்லாதபடிக்கு இப்ப இங்க வச்சிருக்கிறத கேட்கறதுக்கு பயப்படுறாப்புல. இந்த சமயத்துல இப்ப 22வது அதிகாரம் 22வது தாவீது என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயம் இப்ப எங்க இருக்கிறது, ஒரு நாள் களத்துல இருக்குது. ஒரு நாள் களத்துல இருக்கிற ஸ்தலம் இதுவே, இஸ்ரேல் பலியிட சர்வாங்க தான பலியிடமும் இதுவே அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு பின்பு தாவீது என்ன செய்யறான்னா, இஸ்ரேல் கோத்துல இருக்கிற அந்நிய ஜாதியாரையெல்லாம் என்ன செய்யறான், கூடி வர செய்யறான். இஸ்ரேலில் இருக்கிற அந்நிய ஜாதியாரெல்லாம் கூட்டி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கல்லுகளை வெட்டி அதுக்கு பணிப்படுத்தப்பட்டு கல் தச்சரை என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். தாவீது வாசல்கள் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகள், கீழ்கள், மீதியான இரும்பு இதெல்லாம் நிறுத்த முடியாத அளவுக்கு வெண்கலம் அதுல எண்ணிருந்த கேதுரு மரங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சான், சம்பாதித்து வச்சிருந்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. தாவீது என்ன இப்ப அவனுக்கு ஆலயம் கட்ட ஆசைங்கிறனால தாவீதுட்ட கேட்கறதுக்கு புது. ஆனா இப்ப பலிபடம் உருவாக்கி வச்சிருக்காப்புல, ஆலயம் கட்டக்குள்ள பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறான். ஆனா கர்த்தரிடத்துல கேட்கறதுக்கு உனக்கு பயம். இந்த சமயத்துல இப்ப சொல்றான், தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்பட்ட ஆலயம் சகல தேசத்திலும் கீர்த்தியும் மகிழ்ச்சியும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதா இருக்கணும். அதனால அதற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் நான் இப்பவுமே சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா தாவீது நிறைய ரத்தம் சிந்துறதுனால அவன் ஆலயம் கட்டணும் ஆசைப்பட்டாலும் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா எச்சரிச்சிருந்தாரு, நீ ஆலயம் கட்டணும் ஆசை உனக்கு விருப்பம் இருந்தாலும் அநேக ரத்தத்தை சிந்தினதுனால உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கிற மகன் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவன் என்ன செய்யறான்னா, அதுக்குள்ள பொருட்கள்லாம் சேர்க்கிறான். அடுத்தபடியாக தாவீது இப்ப என்ன செய்யறான், வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். அதனால கர்த்தருக்கு கட்டப்பட்ட ஆலயம் சகல தேசத்திலும் கீர்த்தி மகிமை உடையதா விளங்கும்படி மகா பெரிதா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்யறான், இப்ப சகல பொருட்களும் சேர்த்து வச்சுட்டு தன்னுடைய குமாராகிய சாலமோனை அழைத்து சொல்றான். இஸ்ரேல் தேவனாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு கட்டளை கொடுக்குறான். சாலமோனுக்கு கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டளை கொடுக்குறான். எப்படின்னா சாலமோனுக்கு சொல்றான், என் குமாரனே, நான் என் தேவனாய கர்த்தர் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி என் இருதயத்தில் நான் என்ன செஞ்சிருந்தேன், நான் நினைச்சிருந்தேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை நீ என்ன செஞ்சுட்டா பண்ணிட்டா. அதனால என்னுடைய நாமத்திற்கு நீ என்ன செய்ய வேண்டாம், என் ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு முன்பாக ரத்தத்தை தரையில சிந்தனை பண்ணின, மிதியான ரத்தத்தை தரையில சிந்தனை பண்ணனால உனக்கு பிறக்க போகிற உன்னுடைய குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சிற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்கள் எல்லாம் விலக்கி அவனை நான் என்ன செய்வேன், அமர்ந்திருக்க செய்வேன். ஆகியால் அவன்தான்
அவன் பேர் என்ன செய்யப்படும்? சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் நான் இஸ்ரேல் மேல் என்ன செய்வேன்? சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவன் என்னுடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி கட்டுவான். அவனே எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றைக்கு நான் என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் வாலிபன் இளைஞனுமா இருக்கிற சாலமோனை அழைத்து தாவீது தன்னுடைய மகன்கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இப்போது என் குமாரனே, நீ பாக்கியவனா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்திற்கு நினைச்சு ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராகன்னு சொல்றான். கர்த்தர் உன்னை கொண்டு கட்டுவேன்னு சொன்னதுனால நீ ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக அப்படிங்கிறான். அதனால அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஞானம், உணர்வு எல்லாமே கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? அருளி செய்வார். உன் தேவனாய கர்த்தர் நியாய பிரமாணத்தின்படி மட்டும் நீ என்ன செய்து கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டளை இடுவார் அப்படிங்கிறான். அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசே கற்பித்த நியாயங்கள், நியமங்கள் இதெல்லாம் நீ என்ன செய்து நீ கவனமா இருந்தா நீ பாக்கியவனா இருப்பாங்கிறான். கர்த்தர் பெரிய ஆலயத்தை கட்ட பண்ணுவாரு, கர்த்தரனோட இருப்பாருன்னு சொல்றான். உனக்கு ஞான அறிவு பலத்தை கட்டளையிடுவாருன்னு சொல்றான். ஆனா நியாயப்பிரமாணத்தை நீ நினைச்சணும் கை கொண்டு அவருடைய கட்டளைப்படி நடக்கணும் அப்படின்னு தாவீது சாலமோன் பதில் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இஸ்ரவேலுக்காக மோசே கற்பித்த நியமங்கள் நியாயங்களும் நீ செய்ய கவனமா இருந்தா நீ பாக்கியவனா இருப்பான்னு சொல்லிட்டு நீ பலம் கொண்டு தைரியமா இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு சொல்லி தாவீது தகவன் மகன்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு மீண்டும் சொல்றாரு, இதை நான் என் சிறுமையிலே நான் என்ன செஞ்சேன்? கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாளந்து பொண்ணு, 10,00,000 தாளந்து வெள்ளி, நிறுக்க முடியாத அளவுல வெண்கலம், இரும்பு இதெல்லாம் நான் சவதரிச்சு வச்சிருக்கிறேன். மரங்கள், கற்கள் இதையும் நான் சவதரித்து வச்சிருக்கிறேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமா என்ன செய்வா? நீனும் சவதரிப்ப. நான் எப்படி ஆலயம் கட்டுறதுக்கு பொன், வெள்ளி, இரும்பு, மரங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிறேனோ இதே விட நீயும் நீ என்ன செய்வா? அதிகமா இன்னும் சேர்த்து வைப்பாய், சேர்த்து கட்டுவா அப்படின்னு சொல்றாரு. வேலை செய்யறதுக்கு திரளான சிற்பகாரிகள், தச்சர்கள், கல் தச்சர்கள், சித்த வேலை நிபுணர்கள் உன்னோடு என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்குல அந்த அளவுல பொன், வெள்ளி, இரும்பு வெண்கலை எல்லாம் நான் நினைச்சிடறேன் அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டேன். நீ எழும்பி காரியத்தை மட்டும் நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராங்கன்னு சொல்றான். அப்புறம் தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்றான், உனக்கு உதவி செய்வதற்கு இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் நினைச்சிறேன் நான் கற்பித்து சொன்னது என்ன அப்படின்னா, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையில உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? அதனால நீங்க என்ன செய்யுங்க? தேசத்தின் குடிகளை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தனால கர்த்தர் முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் தேசம் என்ன செய்து கீழ்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்மத்தையும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு தேடுறதுக்கு நேராக்குங்க. கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் தேவனுடைய பரிசுத்த படிமட்டுகளும் கர்த்தருடைய நாமத்தில் கட்டப்படும் அந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எல்லாரும் எழும்பி என்ன செய்யுங்க? தேவனாய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தாவீது கட்டளையிடுறார். தன்னுடைய மகன் சாலமோன்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு சகல இஸ்ரேல் ஜனங்களையும் பார்த்து சொல்றார், இந்த ஆலயத்துக்கு நீங்க கட்டுங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எகிப்திலிருந்து கானான் காலத்தை கொண்டு வந்து இளைப்பாறுதலை கட்டளை எடுக்கிறார். அதில் நீங்க இதெல்லாம் செய்யுங்கிறார். அப்புறம் 23வது அதிகாரம் 23வது அதிகாரத்துல தாவீது சொல்றாரு, நான் கிழவனும் பூரண வயது உள்ளுமா ஏற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்றாரு? கத்து சொன்னாலும் கற்பு பிறப்பாய் சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார்ல. அதனால தாவீது என்ன செய்றாரு? இப்ப சாலமோனை என்ன செய்றாரு? அந்த இடத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்றார். சாலமோனை தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு இஸ்ரவேலுடைய சகல பிரபுக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? கூடி வர செய்தான். இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் கூடிவர வைத்து 30 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் லேவியர்களா என்ன செய்றா? பேர் பெறாகின்றான். அதுல தலைத்தலையாக எண்ணப்பட்ட அவருடைய இலக்கம் 38,000 பேர். 38,000 பேர், 38,000 பேர் லேவியர்கள்ல தலைமுறையாக எண்ணப்பட்ட 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டவர்கள் 38,000 பேர். அந்த 38,000 பேர்ல 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்யணும்? வேலையை விசாரிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துல வேலையை விசாரிக்கிறதுக்கு 24,000 பேர். 6,000 பேர்
மணியக்காரராக இருக்கணும். இந்த பொருட்கள்லாம் கொண்டு வர எல்லாத்தையும் அவங்கள கவனிக்க வைக்க வச்சுருது 6000 பேர். 4000 பேர் வந்து ஆலயத்தினுடைய வாசலை காக்கிறதுக்கு 4000 பேர். அடுத்தல துதி செய்வதற்கு கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசித்து கர்த்தரை துதி பண்றதுக்கு 4000 பேர். இப்படி இவங்களாம் நினைச்சணும் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்து காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 38,000 பேரும் வர வச்சு அவங்களெல்லாம் நினைச்சணும் அப்படி பேர் பேராக நீ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவர்கள் வந்து லேவியின் குமாரர்கள் யாரு? கர்ஷோன், கோகாத், மெராரி. அந்த 12 கோத்திரம் பார்த்தாலும் அதில் லேவியின் குமாரர்கள் கர்ஷோன், கோகாத், மெராரி. இவர்களுடைய வகுப்பில் மட்டும் அவங்கள பிரிக்கிறான். அதுல கர்ஷோன்ல இருந்து லாதான், சிமியா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. லாதானு குமாரர் எகியேல், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேராம். இவர்கள் முந்தினவன் தலைமையா இருக்கிறானாம். சிமையின் குமாரர் செலேமேத், ஆசியல், ஆரான் என்னும் 3 பேர். இவர்கள் லாதான் வம்சபிதாக்களின் தலைவராக இருக்காங்களாம். யாகா, சீனா, எயூஸ், எரியா என்பவர்கள் 4 பேரும் சிமையின் குமாரா இருக்கிறாங்களாம். யாகத்து என்ன தலைமையா இருக்கிறான். சீனா 2வது குமாரா இருக்கிறான். எயிசுக்கும் பெரிசுக்கும் அநேக குமாரர்கள் இராதபடினால அவர்கள் பிதாக்கள் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டாங்களாம். கோகாத்து குமாரர் வந்து இப்போ கர்ஷம் பார்த்தாலும் அதுல கோகாத்தருடைய குமாரர் வந்து அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியல் என்றும் 4 பேர் கோகாத்தின் குமாரர்களாம். அதுல கோகாத்து குமாரர் அம்ராம் இருக்காமல, அந்த அம்ராமுடைய குமாரர்கள் தான் யாரு? ஆரோன், மோசே, மிரியா என்பவர்கள் அம்ராவின் குமாரர்கள். ஆரோன், மோசே குமாரர்கள், குமாரத்தி மிரியாம். அடுத்தபடியாக இது வந்து ஆரோனுடைய குமாரர்கள் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்தமா என்னச்சணும் அங்க ஆராதனையை செய்யறதுக்கு, தூபம் காட்டுறதுக்கு, அந்த ஆராதனை தூபம் காட்டுறதுக்கும் ஆராதனை செய்வதற்கும் கர்த்தருடைய நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் அந்த ஆரோனுடைய குமாரர்கள் என்ன செய்றாங்க? பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவத்து குமாரர்கள் அம்ரான், இத்தார், எப்ரோன், ஊசியல்னு சொல்றோம். அந்த அம்ரானுடைய குமாரர்களுக்கு அம்ரான் குமாரர் ஆரோன், மோசே. அதுல ஆரோனுக்கு உள்ள பொறுப்பு இது. தூபம் காட்டணும், ஆலயத்தின பார்க்கணும், ஆலயத்தின கருத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், ஆராதனை நடத்தணும். இது வந்து அம்ரான் குமாரர்களாகி ஆரோன் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. தேவனுடைய மனுஷனாகி மோசே இருக்கிறாலும் ஆரோனுடைய சகோதரன் மோசே. மோசையுடைய குமாரர்கள் லேவி கோத்திரத்தார் எண்ணப்படணும். லேவி கோத்திரத்தார் வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்யணும். அந்த பணிவிடை செய்யறதுகளோட மோசையின் குமாரர்கள் எண்ணப்படணுமா, லேவி கோத்திரத்தார் எண்ணப்படணுமா. மோசையின் குமாரன் யாருன்னா கெர்ஷோம், எலியேசர் என்பவர் தான் மோசையின் குமாரர்கள். எலியேசருடைய குமாரர்கள் ரேகேபியா, அவன் குமாரர் தலைமையா இருக்கிறான். எலியேசருக்கு வேற குமாரர்கள் கிடையாது. இந்த ரேகேபியன் குமாரர் வந்து அநேகரா இருக்காங்களாம். எலியேசருக்கு ஒரே குமாரன் தான், அவன் வந்து எரிச்சான் தலைவாயா இருக்கிறான். ரேகேபியாவுக்கு குமாரர் அநேகரா இருக்கிறாங்க. இஸ்சாவிர் குமார் வந்து செலேமே தலைமையா இருக்கிறான். எப்ரோன் குமாரர்கள் எரியா என்பவன் தலைமையா இருக்கிறான். 2வது அமரியா, 3வது யாகசியல், 4வது எக்காயம். ஊசியலின் குமாரர்கள் மீகா என்பவர்கள் தலைமையா இருந்தானாம். 2வது வந்து இஷியாவாம். அடுத்தல மெராரியுடைய குமாரர்கள் வந்து மகேலி, மூசி என்பவர்கள் மெராருடைய குமாரர்கள். மகேலி, மூசி என்பவர்கள் மெராருடைய குமாரர்கள். இவர்கள் எலியாசார், கீஸ் என்பவர்கள். அடுத்தலாம் எலியாசார் வந்து மரிக்கிற போது அவனுக்கு குமாரத்திகள் இருக்கிறாங்க, குமாரர்கள் கிடையாது. எலியாசாருக்கு குமாரத்திகள் இல்லாமல் குமாரர்கள் கிடையாது. கீசின் குமாரனாகிய இவருடைய சகோதரர்கள் தான் எலியாசாருடைய குமாரத்திகளை என்ன செஞ்சிருக்காங்க? திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக அந்த மூசி இருக்கால, மூசி யாரு? மெராரின் குமாரர் மகலி, மூசின்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த மூசியுடைய குமாரர்கள் மகலி, எத்தேர், எரமோத் என்னும் 3 பேராம். தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்கள் படியே பிதாக்களில் தலைமையாக இருந்த லேவி புத்திரரில் பேர் டாப்பின்படியே தலையாக எண்ணப்பட்ட 20 வயது வந்து அதுக்கு மேற்பட்ட சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிவிடை செய்யறாங்க. லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். ஆரோனுடைய குமாரர்கள் ஆலய பண்ணி தூபம் காட்டணும், கர்த்தர் நாமத்தினால கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல
இப்போ லேவி புத்திரர்களுக்கு பணிவிடை செய்யப்பட்டதுல இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளவேறு பண்ணியிருக்காரு. அதனால என்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க, எருசலேம்ல வாசம் பண்ணுங்கிறார். ஏன்னா இது வரைக்கும் எகிப்துல இருந்து கானானுக்கு வரைக்கும் நிறைய இடத்துல ஆசாரிப்பு கூடாரம் போட்டு போட்டு என்ன செய்ய வந்தாங்க. இப்போ ஒரே இடத்துல வந்தாச்சு. அதனால அங்கங்க பலிபீடங்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இனி கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே இடத்துல ஆலயம் என்ன கட்டப்படணும். ஆலயம் கட்டியாச்சுன்னா இவங்க அங்கங்க பனிமுட்கள் எல்லாம் என்ன செய்யண்டாம், ஆசரிப்பு கூடத்தில் உள்ள பனிமுட்கள் உடன்படிக்கை பெட்டியில என்ன செய்ய வேண்டாம், தூக்கி சுமக்க வேண்டாம். அவங்க அந்த இடத்துல நிலையா வச்சிடலாம். அதனால லேவிக்குமாரர்கள் அங்கே இருந்து எழுச்சணும், பணிவிடை செய்யணும், ஆலயத்திலிருந்து பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு லேவிக்குலத்துல பணிவிடை செய்யப்பட்டவர்கள் 20 வயது முதல் அதுக்கு மேற்பட்டவர்களா என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவர்களுக்கு என்ன வேலைகள்லாம் செய்யணும், ஆலயத்துக்கு அடுத்த ஆராதனை வேலையை விசாரிக்கிறது, ஆலயத்துல நின்று அறைகள் பரிசுத்த பனிமுட்டுகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அடுத்தல ஆலய வேலையை செய்யணும். அடுத்தல சமூக தப்பங்கள், போஜன பலிக்கு வெள்ளிய மாவு, புளிப்பில்லாத அதிரசம், சட்டிகள் செய்யப்படுறது, சுடுறது, இது எல்லாம் அளவெல்லாம் விசாரிக்கக்கூடிய பொறுப்புகளாம் ஆரோனுடைய குமாரர்களுக்கு என்ன செய்து இருக்குது. அப்புறம் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை என்ன செய்யணும், போற்றி துதிக்கணும். காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிக்கணும். ஓய்வு நாட்களும் அமாவாசை நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி என்ன செய்து செலுத்தப்படுகிற சகல வேளையில், ஓய்வு நாட்கள், அமாவாசை, பண்டிகை இந்த நாட்களிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி என்ன செய்யணும், செலுத்தணும். கர்த்தர் காலையிலும் மாலையிலும் என்ன செய்யணும், கர்த்தரை போற்றி துதிக்கணும். இப்படி இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமித்தபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், லேவியர்கள் நிற்கணும். ஆசாரிப்பு கூடாரத்தின் காவல், பரிசுத்த ஸ்தலத்தின் காவல், இவர்கள் ஆரோனுடைய குமாரின் காவல், இதெல்லாம் அவங்கதான் என்ன செய்யணும், காவக்கணும். பணிவிடை செய்யக்கூடிய லேவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் காவல், பரிசுத்த ஸ்தலத்தின் காவல், தங்கள் சகோதரருடைய ஆரோனாகிய குமாரனுடைய காவல், இதெல்லாம் அவங்க என்ன செய்யணும், காக்கணும். ஆலய பணிவிடை செய்யும், இது லேவியர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி தாவீது என்ன சொல்றாரு. அப்புறம் இப்ப 24வது அதிகாரம், இதுல ஆரோனுடைய புத்திரர்கள் என்ன வேலை கொடுக்குறாருன்னா, ஆரோனுடைய புத்திரர்கள் யாரு பார்த்தோம், நாதாப், அபியூ, எலியாசார், இத்தமார், 4 குமாரர்கள் ஆரோனுக்கு. அந்த எலியாசாருடைய அந்த நாதாப், அபியூ, எலியாசார், இத்தமார்ல நாதாப்பும் அபியூக்கும் குமாரர்கள் கிடையாது. ஏன்னா இவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால ஆலயத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதனால இவங்க தன்னுடைய தகப்பன் ஆரோன் மறிக்கிறதுக்கு முன்பாக இவங்க 2 பேரும் மறிச்சு போயிட்டாங்க. இப்ப எலியாசாரும் இத்தாமாரும் தான் என்ன செய்றாங்க, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியங்களை செய்யணும். இப்போ ஆசாரிய ஊழியம் செய்யும்போது தாவீது என்ன செய்றான், சாதைக்கு கொண்டு எலியாசாரின் புத்திரரையும் அகிமெலேக்கு கொண்டு இத்தமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய உழைத்து உரைப்படி வகுத்து வச்சுக்கிறான். சாதோக், அபியத்தார் இவங்களை கொண்டு அந்த எலியாசார் இத்தமார் இருக்காங்களா, இவங்கள என்னென்ன ஊழியங்கள் ஆசாரிய வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க 2 பேரையும் கொண்டு அவங்களை என்ன செய்யறான், தலைமை தாங்கிறதுக்கு வச்சுக்கிறான். அதுல எலியாசார் புத்திரர்ல 14 பேர் இருக்கிறாங்களாம், 16 பேர் இருக்கிறாங்க. இத்தமார் புத்திரர்ல 8 பேர் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, தங்களுடைய பிதாக்களுடைய குடும்பத்தின்படி தலைமையாக என்ன செய்றாங்க, வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியாக எலியாசாரின் புத்திரர்ல இத்தமார் புத்திரர் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் பிரபுக்களா இருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணபடி சீட்டு போட்டு அவங்களை எடுக்கிறாங்க, ஒத்து எடுக்கிறாங்க. அதுல லேவியரின் சம்பிரதாய செமையா என்னும் நெதனியல் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசானாகிய சாதோனுக்கும் அபேத்தரின் குமாரன் அகிமலைக்கும் ஆசாரனாகிய லேவியரின் பிதாக்களின் தலைவருக்கு முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதுறாங்க, சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு. அதுல ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு யாருக்கு விழுந்திருக்கு, எலியாசாருக்கு விழுந்திருக்கு. அந்தபடியே எலியாசாருக்கு எப்படி சீட்டு விழுந்துச்சோ அதே போல இத்தமாருக்கு என்ன செய்து சீட்டு விழுந்திருக்கு. இப்படி சீட்டு போட்டு அவங்களை என்ன செய்றாங்க, தலைமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சீட்டு விழுந்ததுல முதலாவது சீட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னா எயாரிபின் பேர் வழிக்கு விழுந்திருக்கு. 2வது சீட்டு எதையாவின் பேர் வழிக்கு விழுந்திருக்கு. 3வது சீட்டு ஆராமின் பேர் வழிக்கு. 4வது சீட்டு செயோரிமின் பேர் வழிக்கு. 5வது மலிகியான் பேர் வழிக்கு. 6வது மியாவின் பேர் வழிக்கு. 7வது அக்குக்சாவது பேர் வழிக்கு. 8வது அபியா பேர் வழி. 9வது எசுவா. 10வது செக்கனியா. 11வது எலியாஷிப். 12வது யாக்கிம். 13வது உப்பாயிம். 14வது எசபேயா. 15வது பில்கா. 16வது இம்மேர். 17வது எசிர். 18வது அப்ரேஸ். 19வது பெத்தகியா.
20வது இகைசேக்கு, 21வது யாகின், 22வது காமு, 23வது தெலையா, 24வது மாஷியா. இப்படி உங்களுக்கு நினைச்சது சீட்டு போட்டதுல சீட்டு விழுந்திருக்கு. இதுல இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகி ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்களுடைய கட்டளைகள் பிரகாரம் தங்கள் முறை வரிசையில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். பிரவேசிக்கும் போது அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளை சீட்டு போட்டு எடுத்திருக்கு. அடுத்தபடியாக லேவியின் மற்ற புத்திரர்கள் இருக்கிற அம்ராவின் புத்திரரில் சுபவேலும் சுபேலின் குமாரர் எகிதியாவும் ரகேபியன் குமாரர் மூத்தவனாய் இஷியா, இஸ்யாரில் செலமோத், செலமேத்தில் யாகாத், எப்ரோனில் மூத்தவனாகி எரியா, 2வது குமாரன் அம்ரியா, 3வது குமாரன் யாகாயேல், 4வது குமாரன் எக்காமியா, ஊசேலின் குமாரன் மீகா, மீகாவின் குமாரில் சாமேல், மீகாவின் குமாரில் இஷியா, இசியாவின் குமாரில் சகரியா, மெராரின் குமாரில் மகேலி, மூசி என்பவர்கள். யாகாசின் குமாரனாகிய பனாயா, மெராரின் குமாரனாகிய யாசியா, யோகா, சோகா, சக்கூர், இப்ரி என்பவர்கள். மகிழின் குமாரர்ல புத்திரர் இல்லாத எலியாசார், கீசின் புத்திரர் எரேமியேல், மூசின் குமாரரான மகேலி, ஏதேர், எரிமோத் என்பவருமாய் இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே லேவியின் புத்திரர்களாக சீட்டு போட்டு எடுக்கப்பட்டுகிறாங்க. இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கு சாதோக்கு, அகிமலேக்கும், ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்களாக இருக்கிற தலைவருக்கு முன்பாக தங்கள் சகோதராகிய ஆரோன் புத்திரர்கள் எப்படி செய்தாங்களோ அதே போல தங்களின் பிதாக்கள் இருக்கிற தலைவர்களும் அவருடைய சிறிய சகோதரருக்கும் சரிசனமா என்ன செய்றாங்க? சீட்டு போட்டு என்ன செய்றாங்க? இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக தாவீது சொன்னபடி அந்த ஆலயத்துக்கு சீட்டு போட்டு சில ஜனங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. என்னென்ன எப்படி எப்படி ஆலயங்கள் கட்டணுங்கிறதும் தாவீதுக்கு சொல்லியிருக்கிறார். விதமாக தாவீது நியமிக்கப்பட்டவர்களை ஆலயத்துக்காக பணியுடைய நியமிக்கப்பட்டவர்களை நம்ம பார்த்துக்கிறோம். கர்த்தர் தான் இதை ஆசிரியப்பராகாம